சற்று முன் பாஜகவின் சகாப்தம் முடிந்துவிட்டது. உச்சக்கட்ட அவமானத்தில் மோடி. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான புதிய விதிகளை அறிவித்துள்ளது. இனிமேல் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மூலம் வாக்காளர் அட்டையில் மாற்றங்களை செய்ய விரும்பும் எவருக்கும் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை மூலம் படிவம் 6 மூலம் புதிய சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் படிவம் 7 மூலம் வாக்காளர்களை சேர்ப்பது அல்லது விலக்குவது குறித்து ஆட்சேபனைகளை எழுப்புவது அல்லது படிவம் 8 மூலம் திருத்தங்களை கோருவது ஆகியவைகளை செய்யும் போது அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட OTP அடிப்படையிலான இ-சைன் நிரப்ப வேண்டும். விண்ணப்பதாரரின் பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் மற்றும் மொபைல் நம்பர் உள்ளிட்ட ஆன்லைனில் வழங்கப்படும் விவரங்கள் ஆதார் வரவு தளத்தில் உள்ள பதிவுகளுடன் சரியாக பொருத்துவதை இந்த முயற்சி உறுதி செய்கிறது. ஆதார் எண் இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ளெக்ஸில் படிவங்களை நிரப்பி அதை நேரடியாக வாக்காளர் பதிவு அதிகாரி அல்லது பூத் நிலை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கோரிய மாற்றங்கள் செய்யப்படும். மேற்கண்ட புதிய விதிகளானது ஆன்லைன் வழியாக மாற்றங்களை செய்ய விரும்புவோருக்கானது. இந்த புதிய விதிகள் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கருத்தியல் செய்யப்பட்டு செப்டம்பர் 2வது வாரத்தில் அமைதியாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் வட்டாரங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் தெரிவித்துள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் செப்டம்பர் 18 அன்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு சற்று முன்பு இந்த சீர்திருத்தம் வந்தது. குறிப்பிட்ட சந்திப்பில் டிசம்பர் 2022 கர்நாடகாவில் ஆளுந்து சட்டமன்ற தொகுதியில் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் அங்கீகரிக்கப்படாத நீக்கம் குறித்து அவர் கவலையை எழுப்பியிருந்தார். ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ஆளுந்து வழக்கை விசாரித்தது. 6018 நீக்குதல் விண்ணப்பங்களில் 24 மட்டுமே உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது மீதமுள்ள 5994 விண்ணப்பங்கள் தவறானவை என கருதப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் UIDAI என்கிற இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது நாடு முழுவதும் 1.4 கோடிக்கு மேற்பட்ட தனிநபர்களின் ஆதார் எண்களை செயலிழக்க செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நீக்கப்பட்ட ஆதார் எண்களானது இறந்து போன நபர்களுக்கு சொந்தமான ஆதார் எண்கள் ஆகும். இந்திய அரசாங்கம் வழங்கும் நலத்திட்டங்களின் பலன்கள் சரியான பெறுநர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் இறந்தவர்களின் அடையாளங்களை பயன்படுத்தி எந்த தவறான வேலைகளும் செய்யப்படாமல் இருப்பதற்கும் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட தூய்மைப்படுத்தும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை உள்ளது. தற்போது 3300க்கும் மேற்பட்ட அரசு திட்டங்களுடன் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளது. இறந்து போனவர்களின் ஆதார் எண்களை செயலிழக்க வைக்கும் இந்த நாடு தழுவிய முயற்சியில் ஒரு பகுதியாக வருகிற டிசம்பர் 2025க்குள் மேலும் பல இறந்து போன நபர்களின் ஆதார் எண்களை செயலிழக்க வைக்க வேண்டும் என்ற இலக்கையும் UIDAI நிர்ணயித்துள்ளது. இந்த செயல்பாட்டில் உள்ள மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இறப்பு பதிவுக்கு ஆதார் கட்டாயமில்லை. இதன் விளைவாக தரவுகளில் குறிப்பிடத்தக்க இடைவெளிகள் உள்ளன என்று UIDAI அதிகாரிகள் கூறியுள்ளனர். பல சந்தர்ப்பங்களில் இறப்பு பதிவுகளில் இருந்து ஆதார் எண்கள் காணாமல் போகின்றன அல்லது தவறாகவோ அல்லது முழுமையடையாமல் உள்ளிடப்படுகின்றன. எனவே மை ஆதார் போர்ட்டலில் இறப்புகளை புகாரளிக்கும்படியும் குடிமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் வாக்கு திருட்டு விவகாரத்தில்தான் பாஜக வெற்றி பெற்றது என்று அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அதிரடியாக அறிவித்தார். இது பல விவாதங்களை கிளப்பி வந்த நிலையில்தான் தற்போது நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தற்போது புதிய விதிமுறை பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருவதால் பாஜகவின் சகாப்தம் இதோடு முடிகிறது. இதனால் மோடி பதவி விலகுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.